அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சாகித்ய அகாடமி விருது பெற்ற கு அழகிரிசாமியோட சிறந்த சிறுகதையான ஈக்கள் மொய்க்கும் என்னும் கதையை தான் நம்ம வாசிக்க போறோம். இது கிரைம் ஸ்டோரின்னு கேட்டா இல்லைங்க. ஆனா கிரைம் சீன்ல, அதாவது ஒரு பொதுஜனம் கூடுற இடத்துல ஒரு கிரைம் சீன் நடந்திருக்குன்னா அங்க கடந்து செல்லும் ஒரு சாதாரண மனிதனின் மன ஓட்டத்தை இவ்வளவு கச்சிதமா யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாமே. தூங்கிட்டு இருக்கான்ல நினைச்சேன். அட, ஆளே செத்துட்டானா? அவனுக்கு துணுக்குறம். பேருந்தை பிடிக்கும் அவசரத்தில் வேகமாய் நடந்து போகும்போது அவன் கால்கள் தடுக்கி விட்டது நினைவுக்கு வரும். பணம் தடுக்கிடுச்சா? சிந்தையில் கலவரம் கூடும். கோயம்பேடு பேருந்து நிலையம் சென்னை நகரையே மலைப்பாம்பாய் உள்விழுங்கி கொண்டு மூச்சிறைப்பது போல கூட்டம் பிதுங்கி கொண்டிருக்கும். விதவிதமாய் எத்தனை மனிதர்களையோ மாறி மாறி வரைந்து கொண்டிருக்கும் மாபெரும் உயிர் திரைச்செயலை போல பேருந்து நிலையம் அவன் கண்களுக்கு தெரியும். அவரவர்க்கு அவரவர் ஊர் போய் சேர வேண்டும். அதில் ஒரு நிம்மதி இருக்குமோ? வந்து போகும் யாருக்கும் அந்த பேருந்து நிலையத்தின் மேல் பிரியம் கொள்ள முடியுமா? பேருந்து நிலையத்துக்கும் வந்து போய் கொண்டிருக்கும் யாரிடமாவது பிரியம் கொள்ள முடியுமா? மரம் கூட பாசம் கொள்ளலாம் பறவைகளிடம். அதே போல பறவைகள் மரத்திடம் பாசம் கொள்ளலாம். பேருந்து நிலையம் பயணிகள் ஒவ்வொருவருடைய வீடாக ஒரு வினாடியிலாவது பிரகஞ்சையில் நிலை கொள்ளுமா? இந்த பிரகஞ்சையில் யாருக்காவது அந்த பேருந்து நிலையத்தின் மேல் பிடிப்பு ஏற்பட்டு இருக்குமா என்றெல்லாம் எண்ணங்கள் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. செத்து போனவன் இந்த பேருந்து நிலையத்தை நேசித்திருக்க வேண்டும். இரவில் அவனுடைய மரமாக, வீடாக இந்த பேருந்து நிலையம்தான் இருந்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஊகிக்க நேரமாகவில்லை. 5 போலீஸ்காரர்கள் பிணத்தை சுற்றி இருப்பதை அவன் இப்போது கவனித்தான். சற்று தொலைவில் இருந்த சிலர் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். அவன் புதுச்சேரி பேருந்தை பிடிக்க வேண்டியது. பேருந்தில் அமர்ந்தவுடனே செல்பேசி அழைப்பு அவனுடைய மனைவியிடம் இருந்துதான். அம்மாவை ஜிப்மர்ல கேஷுவாலிட்டியில சேர்த்திருக்காங்க, மயக்கமா இருக்காங்களாம், போன் வந்துச்சு என்றாள். கேட்டதும் நீயும் வா, சேர்ந்து போகலாம், இங்கேயே காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆவின் பாலகத்தில் பால் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று திரும்பி வந்த போது தான் பேருந்தை பிடிக்க போகும்போது அவசரத்தில் ஆள் தடுக்கவில்லை, பிணம் தடுக்கியது என்ற பிரகஞ்சையாகியிருக்கும் அவனுக்கு. அவனுக்கு பிணத்துக்கு பக்கம் கொஞ்சம் நெருங்கி போகவும் பயம். எங்கு சாவு அவனையும் பிடித்து கொண்டு போய்விடுமோ என்ற பயம். சற்று தொலைவிலிருந்தே அவன் உருவம் அறுதியாய் தெரியும். ஒல்லியாய், முகம் சிறைக்காமல் வெயிலில் வதங்கி போன செத்த செடி போல கிடப்பான். சுற்றும் ஒரே ஈரமாய் அசூயை கூடி கிடக்கும். செத்து போனவனின் மூத்திரமாக இருக்கலாம். செத்து போனவனை சுற்றி இத்தனை போலீஸ்காரர்களா? பிணம் என்ன 5 பேர் துரத்துற மாதிரியா ஓடி போயிடும் என்று அவனுக்கு அங்கலாய்ப்பாகவும் இருந்தது. போலீஸ்காரர் ஒருவர் டைரியில் எதையோ குறித்து கொண்டிருந்தார். இன்னொரு போலீஸ்காரர் அருகில் நின்றிருந்த ஒருவனிடம் அவன் பேருந்து நிலையத்தின் ஒரு காவலாளி ஏதோ சொல்லினார். காவலாளி தயக்கம் காட்டியது போல இருந்தது. போலீஸ்காரர் பிரம்பை நீட்டி ஒரு தட்டு தட்டினார். காவலாளி செத்து கிடந்தவனின் விலகின வேட்டியை சரி செய்து மெல்ல தூக்கினான். மற்றொரு போலீஸ்காரர் அதை செல்பேசியின் கேமராவில் படம் எடுத்துக் கொண்டிருந்தார். முன்னும் பின்னமாய் பலவிதமான நிலைகளில் பிணத்தை படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். என்னென்ன அடையாளங்கள் என்று வேறு ஒரு போலீஸ்காரர் குறித்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. ஒரு போலீஸ்காரர் சும்மா பிணத்தை பார்த்து கொண்டிருப்பது போல இருந்தது. செத்து போனவனுக்கு அவர் செலுத்தும் அஞ்சலியா அல்லது உதாசீனமா என்று அவனுக்கு நிச்சயமாகவில்லை. அவனுக்கு தனியாய் இந்த காட்சிகளை இனியும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பது போல இருந்தது. அவனைப் போலவே பார்த்து கொண்டிருக்கும் சில பக்கத்தில் அவனும் போய் சேர்ந்து கொண்டான். பாவம், அனாதையா செத்துட்டான் என்று எல்லோருக்கும் தெரிந்ததை அவன் அவர்களிடம் சொல்லும் போது அவர்கள் தனக்கு தெரியாத சில தகவல்களை அவர்களுக்கு தெரிந்து சொல்லலாம் என்று எதிர்பார்ப்பும் இருந்ததை அவன் உணர முடிந்தது. நான் ஏன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன்? இரக்கத்திலா, பச்சாதாபத்திலா? செத்து போனவன் உயிரோடு இருக்கும் போது ஒருவேளை அவன் என்னை பார்த்திருந்து ஏதாவது பிச்சை கேட்டிருந்தால் கூட நான் உதவி இருக்கும் சாத்தியம் என்ன? பிச்சையே போடாமல் அவனிடமிருந்து நான் விலகி போயிருக்கலாம். அப்படியானால் இப்போது என்னை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பது கூட என் மனைவி பேருந்து நிலையத்திற்கு வரும் வரை என்னை நெருக்கும் நேரத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளதானா என்று அவனுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் உள் தர்க்கத்தில் அவன் மேல் அவனுக்கு ஒரு விதமான வெறுப்பும் ஏற்பட்டது.
எப்படி ஒருவனின் சாவு கூட மரியாதை இல்லாமல் நிகழ்ந்து போய் மரியாதை இல்லாமல் கையாளப்படுகிறது, நினைக்கப்படுகிறது என்பது சொரணை கொள்ளும் அவனுக்கு. கையில் இருந்த ஆவினில் வாங்கிய பாலை குடித்து தீர்த்தான். அவனுக்கு ஏதோ குமட்டியது போல் இருந்தது. பிணத்தை சுற்றி இருந்த போலீஸ்காரர்களும் எதிரே இருந்த டீ கடைக்கு சென்றனர். தனது அலுவலகத்தில் இடைவேளையில் அவன் டீ கடைக்கு செல்வது போல போலீஸ்காரர்கள் டீ கடைக்கு சென்றது அவனுக்கு பொட்டில் அடித்தது போல இருந்தது. எப்போதோ லாரி அடித்து செத்து நாரி போய் கிடந்த நாயின் சவம் நினைவு கொண்டு அவன் கண்களில் மிதந்து போகும். செத்து போனவனை நினைத்து பார்க்காமல் போனால் தான் வாழும் வாழ்வின் அவலம் செத்து போனவனின் அனாதை சாவின் அவலத்தை விட மோசமானது என்று அவனுக்கு மனதில் பட்டது. டீ குடித்த போலீஸ்காரர்கள் பிணம் இருந்த இடத்துக்கு திரும்பி விட்டனர். பேருந்து நிலையத்தில் நெரிசல் கூடியிருக்கும். நெரிசல் கூட கூட பிணம் கிடக்கும் இடத்தை கடந்து போவர்கள் காக்கா குருவி செத்து கிடப்பது போல கண்டும் காணாமலும் போவதுமாக அவனுக்கு தோன்றியது. கடந்து போவோர்களும் கடந்து போவோர்களை கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அவரவர் வாழ்வின் வேகத்தில் அவரவர் சாவு தொலைவில் இருப்பது போலான மாயை அவனுக்கு பிடிப்படுவது போல் இருந்தது. செத்து போனவனை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளை தன்னோடு பார்த்து கொண்டிருந்தவர்கள் மேலே அவன் கவனம் தற்போது திரும்பியது. ஒருவனின் பார்வை எதையோ பற்றி சிக்கிக் கொண்டது போல் தன் அருகில் நிற்பவனிடம், டே மச்சி பாருடாங்க, என்ன மாதிரி குட்டின்னு ஒரு திசையில் நோக்கினான். அவனும் அந்த திசையில் நோக்க அரைக்கால் சட்டையும் முளைகள் துரத்திய பனியனுமாய் ஒரு வெள்ளைக்காரி அவனுடைய நண்பனோடு வந்து கொண்டிருப்பாள். பிணம் கிடந்த இடத்திற்கு சற்று தொலைவில் பிணத்தை பார்த்தபடி அவன் போய்க் கொண்டிருக்கும் போது அவள் போய்க் கொண்டிருப்பதை தொடரும் பிறரின் கண்களோடு அவனுடைய கண்களும் சேர்ந்திருக்கும். சி, இது என்ன செத்த பழப்பு என்று அவன் மனதை பற்றிய விசாரத்தில் இருக்கும். அந்த விசாரம் குடைச்சலாகி அவனுக்கு மண்டையை வெடித்துவிடும் போல் இருந்தது. ஒரு வினாடியில் ஒரு நிழல் எழுந்து அவனை பேய் அறைந்தது போல் அறைந்து நிழலின் நிழலாக மறைந்து போனது போல் அவன் திடுக்கென்று திரும்பினான். திகைத்து கொண்டிருந்த அவனின் தோளை தொட்டு, ரொம்ப நேரமாச்சா என்று கேட்கும் அவன் மனைவியை ஏற இறங்க பார்த்தான். திரும்பி பிணம் இருக்கும் இடத்தை அவன் நோக்க பிணம் அங்கில்லை. பிணம் இருந்த இடத்தில் ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்கும். அவனுக்கு இதுவரை அவை அவனை மொய்த்தவை என்பது போல் அடையாளம் தோன்றும். எப்படி கதையை முடிக்கிறார் பாருங்க. நம்ம நெஞ்செல்லாம் ரொம்பவே கசக்கிட்டாரு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.